நாலடியார் பாடல் எண் 134. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சைமற் றல்லபிற. விச்சை என்பது வித்தை என்ற வடசொல்லின் திரிபு. அதாவது கல்வி என்னும் வித்தை அல்லது கல்வியினால் பெறக்கூடிய அறிவுத்துறைகள் இதெல்லாம் விச்சை என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. அந்த கல்வி என்னும் வித்தை வைப்பு ஒளி வைக்கப்பட்ட இடத்தில் கோள்படா பிறரால் அபகரிக்கப்பட மாட்டாது. வாய்த்து ஈயின், வாய்த்து ஈயின் என்றால் கொடுத்தற்கு, அந்த கல்வியை பெற்றவர் அந்த கல்வியை கொடுத்தற்கு தகுதியானவர் கிடைத்து அவர்க்கு அக்கல்வியை கொடுத்தாலும் கேடு இல்லை, அந்த கல்வி அழிவது இல்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின், மிகுந்த சிறப்பினையுடைய, அதாவது ஒரு பேரரசர், அந்த மன்னர் அக்கல்வியை உடையாரிடத்தே பொறாமை கொண்டு அல்லது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவர்களை கோபித்து கொண்டாலும், அந்த கல்வியாளர்களை கோபித்து கொண்டாலும் கூட வவ்வார் அதனை அவரிடமிருந்து கவர்ந்து கொள்ள மாட்டார். ஒருவன் மக்கட்கு எச்சம் என செய்வன, ஆதலால் இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்கு. அதனால் ஒரு மனிதர் தன் பிள்ளைகளுக்கு தன் சம்பாத்தியத்தில் மிச்சமான அல்லது மீதமான ஐஸ்வர்யம் என சேர்த்து வைக்கத்தக்கவை செய்வன விச்சை பிற அல்ல, கல்வி பொருள்களேயாகும், மற்ற செல்வங்களாகிய பொருள்கள் அல்ல என்பது இப்பாடலின் கருத்து. இதை ஒட்டி ஒரு 2 திருக்குறளை கூட நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். கேடில் விழு செல்வம் கல்வி, ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இது திருக்குறள் 400. அடுத்தது, அந்த ஒருத்தன் மகனுக்கு எச்சம்னு வச்சுட்டு போகிறது கல்வியை தவிர வேறு ஒரு சொத்தும் கிடையாது. கல்வியை வச்சுட்டு போக முடியாது, கல்வியை கொடுக்கலாம். தன் மகனுக்கு, மகளுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து வைத்து செல்லக்கூடிய சொத்து என்னன்னா, இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு வித்தைகளை கற்றுத்தர வேண்டும், கல்வியை கற்றுத்தர வேண்டும். அதுதான் அவர்களிடம் நிரந்தரமாக இருக்கும். இதை வலியுறுத்துகிற வகையில் ஒரு குறள் இருக்கிறது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். எப்படி ஒரு குழந்தை அவையத்து முந்தி இருக்கும்? கல்வியினால் மட்டும்தான் முந்தி இருக்க முடியும் என்பது இந்த பாடலின் கருத்து.